பிளாட் அல்லா இருக்கிறதாவே இருக்கு. ப்ரோ 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 சார் 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 ஃப்ளைட்னா ரொம்ப பயம் சார். இது வரை அடிக்கடி ஆடிக்கிட்டே இருக்கா. ஃப்ளைட்னா அப்படி தான் இருக்கும் சார். கிராஷ்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? கிராஷ்லாம் ஆகாது, இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் டர்புலன்ஸ். டர்புலன்ஸ்னா? டர்புலன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல் ஃப்ளைட் எப்படி பறக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பெட்ரோல். சொன்னாங்களா அவன்கிட்ட? ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு முக்கியமான காரணமே காற்று தான். அந்த காற்றை வச்சு தான் நம்ம ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். சம்டைம்ஸ் அந்த ஏர் ஃப்ளோவில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா ஃப்ளைட் ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதை தான் நம்ம டர்புலன்ஸ் சொல்கிறோம். இந்த மாதிரி டர்புலன்ஸ் நார்மலாக பில்டிங்ஸ் மேலே பறக்கும்போது, மவுண்டன் ரீஜன்ஸ் மேலே பறக்கும்போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதனால் ஃப்ளைட் கிராஷ்லாம் ஆகாது, அது நார்மல் டர்புலன்ஸ் தான். ஆனால் இதுவே ஏர் ஃப்ளோ ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா கிராஷ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இன்னும் நிறையவே எனக்கு தெரியும். நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டெஸ்டி ரீஇன்வென்டிங் எஜுகேஷன் ப்ளூ ஆரிஜின் சீசன் 2ல் ஏரோடைனமிக்ஸ் ஒர்க் ஷாப் நான் எடுக்க போகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஏரோடைனமிக்ஸ் ஒர்க் ஷாப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நம்ம ஏரோடைனமிக்ஸ் பற்றி பல அமேசிங்கான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரோ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். சூப்பர் ப்ரோ. நான் மட்டும் பண்ணாமல் இருந்தால் அப்படி லெட் மீ டேக் ரெஸ்ட். தான் பண்ணுறேன். ஓகே. ப்ரோ கேஷ் ஆகும் ப்ரோ.